குழந்தைகளையும் மறைத்து மனைவியையும் மறைத்து பாரதியை காதல் புரிந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டெல்லி ஆரம்பம். டெல்லின்னு பேர் வந்ததே அவங்க டெல்லியில இருந்ததுனால தான் அந்த பேர் ஒட்டி. ஜெயலலிதா அம்மாவோட நெருங்கிய. நான் இன்னொன்று செய்தி கேள்விப்பட்டேன். டெல்லி போகிற போதெல்லாம் ஆறுமுகம் தான் அம்மையாரை வரவேற்று அழைத்து செல்வார் என்ற அவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவராக. அவருடைய குழந்தை இன்றைக்கு இந்த சரண் மருத்துவராக பணி செய்கிறதா நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பார்னா, நான் ஒரு டாக்டரை தாண்டி சிஇஓ. அவன் புகைப்பிடிப்பதே வித்தியாசமாக இருக்கிறது என்றெல்லாம் மனதை பறிகொடுக்கிற பெண்கள். இப்ப இந்த பெண்ணே 2 சிகரெட்டை ஒன்னா அடிப்பாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவரும். அப்ப இவங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு நலிவடைந்திருக்கிறது அல்லது சீரடைந்திருக்கிறது என்பதை கழுத்தை நெரித்து கொலை செய்து. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சேலத்துல அதிமுக பிரமுகரோட மகள் கொலை செய்யப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது தற்கொலை அப்படின்னு ஒரு சில கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு சார்? தமிழ்நாட்டின் 7624வது படுகொலை சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணா சாலை. காதல் என்பது எவருக்கும் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இடத நாட்டு மன்னன் நலனும் எதிர்ப்ப நாட்டு மன்னனுடைய மகள் வீம் இருவரும் காதலித்த அந்த தருணம். வீமனுடைய மகள். அந்த காதல் அழகானது. ஆனால் சிலப்பதிகாரத்து காதல் இருக்குல்ல, அது கொஞ்சம் சற்று வித்தியாசமாகும். இளங்கோவடிகள் எழுதுகிற போது பூம்புகார் மாநகரில் பொக்கிஷமாக வாழ்ந்து கொண்ட கண்ணகி கற்புக்கரசியாக இருந்தால் என்றால் அதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. என்னென்னா, கணவனோடு வாழ்ந்தவள் கற்புக்கரசியாக இருக்க முடியாது. ஆனால் அதை எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், கோவலன் மாசாத்துவணிகனுடைய மகன் அவன் மாதவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அப்போ மணிமேகலை என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. கண்ணகியை துறவரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கோவலனே உருவாக்குகிறான். ஆனால் இருந்தாலும் தன் கணவன் என்றைக்காக ஒரு நாள் நம்மளை கரம் பிடித்துக் கொள்வான், அவன் வாழ்ந்த நாட்களில் வழியை தேடிக்கொள்வான் என்று காத்திருந்தார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? மாதவியை விட்டுவிட்டு பெற்ற மகள் மணிமேகலை விட்டுவிட்டு கோவலன் கண்ணகியின் கரம் பிடித்து கால்நடையாய் நடக்கத் தொடங்கினான் கூடல் மாநகருக்கு. இது புராணம். ஆனால் மணிமேகலை உதயகுமரன் என்கிற ஒருவனோடு காதல் புரிந்ததாகவும் சிலப்பதிகாரத்து செய்திகளும் மணிமேகலை என்கிற காப்பியத்தின் செய்திகளும் சொல்லுகிறது. இப்படித்தான் இந்த சம்பவத்தையும் நாம் பார்க்க முடியும் புராணத்தோடு. ஏன்னா, இந்த பொண்ணு பாரதி வயது 32, அவன் பேர் சரண் வயது 38. அவர் ஒரு மருத்துவர். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள். குழந்தைகளையும் மறைத்து மனைவியையும் மறைத்து பாரதியை காதல் புரிந்தான். பாரதிக்கு ஒரு பக்குவமான வயசு. தேடி அலைந்தேன் கிடைத்தது, தேடல் முழுவதும் பசித்தது என்பதை போல திருமணம் ஆனவனும் தெரியாமையே காதலித்து. அப்பா இல்லாதனால அந்த எப்போதுமே ஒரு சோகம் ஒரு வீட்டில் நிகழ்கிறது என்றால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வீரியம் சற்று வீரியமாகவே இருக்கும். தாயினுடைய அரவணைப்பில் எத்தனை ஆண்டு காலம் ஒரு பெண் குழந்தை வாழும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, தகப்பன் என்பவன் தன் தோளில் தூக்கி சுமந்து ஆகாய நிலவை கூட உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்கிற உணர்வை ஊட்டுகிறவன். ஆனால் தாயானவள் தூரத்தில் இருக்கிற நிலாவை காட்டித்தான் சோறு ஊட்டுவாள். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தந்தை என்பவர் ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு அவன் பணி செய்கிற போது கூட அந்த முகம் தன் வேலைக்கு இடையிலும் வந்து விட்டு செல்லும். சாயங்காலம் போனால் தன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போனால் அது அப்பான்னு சொல்லி ஓடி வருகிற அற்புத காட்சி. அப்படித்தான் பாரதியையும் அவர் வளர்த்தெடுத்திருப்பார். இத்தனைக்கும் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கியமான பொறுப்பில் அவர் இருக்கிறார். அவர் டெல்லி ஆரம்பம். டெல்லின்னு பேர் வந்ததே அவங்க டெல்லியில் இருந்ததுனால தான் அந்த பேர் ஒட்டி. ஜெயலலிதா அம்மாவோட நெருங்கிய. நான் இன்னொன்று செய்தி கேள்விப்பட்டேன். டெல்லி போகிற போதெல்லாம் ஆறுமுகம் தான் அம்மையாரை வரவேற்று அழைத்து செல்வார் என்ற அவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அவருடைய குழந்தை இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் என்றால், நாசகர ஆட்சி நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய இறுதி தருணத்தில் இன்றைக்கு அந்த தங்கை தன்னுடைய உயிரை உலகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும். அவர்கள்
மோட்டார் சைக்கிள் பயணத்தை கியூபாவில் தொடங்குகிற போது, அவன் அர்ஜென்டினாவில் படிக்கிற போது, சிசிலியில் பிறந்தாலும் அர்ஜென்டினாவில் படித்து கியூப விடுதலைக்கு போராடி பொலிவிய காடுகளில் மாண்டு போன மகத்தான போர் மரபன். உலகம் முழுவதும் இன்றைக்கு இளைஞர்களின் முதல் அடையாளம். அவனுக்கு சிச்சினான்னு ஒரு காதலி இருந்தது. கில்டிடா காடியா என்கிற ஒரு மனைவி இருந்தது. அகல்காடியா நிகழ்காடியா என்கிற 2 பெண் குழந்தைகள் இருந்தது. இருந்தாலும் அவன் சொன்னான், நான் காதலித்த முதல் காதல் சிச்சினா, 2வது காதல் தான் கில்டிடா காடியா. நான் என் மனைவியோடு நான் ஆனந்தமாக உல்லாசமாக இருந்தாலும் ஒரு நாள் ஹவானா தீவில் சிச்சினாவோடு நான் உல்லாசமாக இருக்கிற போது புத்தகம் படித்தேன் என்று பறைசாற்றுகிறான். காதலை புத்தகத்தோடு மென்மைப்படுத்தி இருக்கிறான். அதைவிட இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பெரியது. காதலுக்காக சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த நட்சத்திரத்தை விட பெரியது என்கிறான் வைரம். அவரும் இதே மாதிரிதான் போயிருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இதுல இந்த சரண் மறைத்து விட்டு காதலித்திருக்கிறார். ஒரு ஈர்ப்பு, ஒரு மோகம். ஆனால் பாரதி நம்பி இருக்கிறார். எப்போதுமே இந்த காலத்து பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை. அவ்வளவு அழகா இருப்பாங்க. கேனப்பை மாதிரி ஒருத்தனை பிடிச்சிட்டு தெரியும். ஏன்னா அவன் பண்ணுகிற ஏதோ அவனுடைய உடல் ரீதியில் அவளை ஈர்த்திருக்கிறான். அது அப்படித்தான் அந்த காதல். எங்க சந்திப்பு ஏற்பட்டது சார்? பாரதி அவர்கள் நன்கு படித்து விட்டு பெங்களூர்ல இருக்கிற ஒரு தொழில்நுட்பவியல் ரீதியான பணியிலே அவர் அந்த வேலையிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். நீண்ட தொலைவு என்பதால் மீண்டும் நாம் சேலத்திற்கே சென்று விடலாம் என்பதை அதை ரத்து செய்துட்டு இங்கே ஒரு தனிப்பயிற்சி வகுப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவரிடம் படித்திருக்கிறார். காதல் எங்கு வேண்டுமானாலும் வரும் என்பதற்கு சாட்சியாக இந்த சரண் மருத்துவராக பணி செய்கிறதால் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பார்னா, நான் ஒரு சிஇஓ, டாக்டரை தாண்டி சிஇஓ. அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகமே என் கையில் தான் இருக்கிறது. அப்படின்னா இந்த காலத்து பெண்கள் காதல் வலையில் எளிதில் விழுந்து விடுவார்கள். ஏன்னா நான் எல்லா பெண்களையும் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. ஒரு சில பெண்கள் பணத்திற்காகவும், ஏன் அவன் புகைப்பிடிப்பதே வித்தியாசமாக இருக்கிறது என்றெல்லாம் மனதை பறி கொடுக்கிற பெண்கள் இருக்கு. இப்ப இந்த பெண்ணே 2 சிகரெட்டை ஒண்ணா அடிப்பாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வரும். அப்ப இவங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு நலிவடைந்திருக்கிறது அல்லது சீரடைந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். நீங்க இன்னைக்கு வருகிற இந்த தொலைக்காட்சி தொடர்களில் கூட இன்னைக்கு பாரதியினுடைய வாழ்வை பிரதிபலிக்கிற தொடர்கள் நிறைய இருக்கு. அப்படித்தான் அதை பார்க்கணும். இன்னைக்கு அவர் தனியார் மருத்துவமனையில் ஒரு சிஇஓவை பணி செஞ்சாலும் கட்டின மனைவியும் பெத்த பிள்ளையும் மூடி மறைச்சிட்டு இன்னொரு காதலை அவன் தனதாக்கி இருக்கிறான். ஆனா அந்த காதல் புனிதமானதாக இருந்திருக்கிறது. பாரதிக்கு பரிசெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அவங்க தங்க காப்பு பரிசு கொடுத்தாங்க. அந்த தங்க காப்புல தான் பிரச்சனை தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. 10 சவரன் என்பது எனக்கு சாதாரண விஷயம். ஆனால் அந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை அவர் நேசித்திருக்கார். 10 சவரன் ஒரு பொண்ணு ஒரு காதலனுக்கு கொடுக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய வாடகை காதலிகளே வாழுகிற தேசமாக மாறி போய் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஒரு பெண்ணு ஒரு காதலனுக்காக 10 சவரனா, காதலனிடமிருந்து காதலிகள் பறிப்பதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காதலியிடம் 10 சவரன் வாங்கிய மெகா காதலனாக சரண் இருந்திருக்கிறான் என்றால் இன்றைக்கு அந்த தங்க நகையால் வந்த வினைதான் ஒரு உயிர் பறித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நகையை திருப்பி எங்க நகைன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு அடகு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, வித்துட்டாரு, வித்து முடிச்சிட்டாரு, செலவு பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி விசாரிக்க தொடங்குகிறார் பாரதி. அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிகிறது. காதல் மோகம் கலைந்து போகிறது. விசாரிக்க தொடங்குகிறாள். ஏற்கனவே திருமணமாகிய 2 பெண்கள். ஏமாந்து விட்டோம் என்பதை உணர்ந்தாலும் கூட அந்த ஏக்கம் அவரை விடவில்லை. காதல் விட்டு போக மனசு வரல. போராடுகிறாங்க. ஓகே, அவங்கள விவாதத்து பண்ணிட்டு என்னை திருமணம் பண்ணிக்கும். அப்படி ஒரு நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுகிற போதுதான் பிரச்சனை விஸ்வரூபம் இருக்கிறது. எப்படி சமாளிப்பது? நகையை கேட்கிறாள், பொண்டாட்டியை இழக்க வைக்க பார்க்கிறாள், பிள்ளைகளையும் இழப்பதற்கு அவள் தயாராகி விட்டாள். இனிமேல் நாம் என்ன செய்வது? முடிவெடுப்போம். என்ன முடிவெடுப்பது? படத்திற்கு போ சென்றார்கள். படம் பார்த்தார்கள். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவள் உயிர் பறிக்கப் போகிறது என்பது
சரணுக்கு மட்டுமே வெளிச்சம். அவள் நினைத்தால் அவர் ஒரு தனியார் விடுதியில் தங்கிதான் இந்த வேலையை செய்து கொண்டார். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சரண் இன்றைக்கு காதலியோடு நாம் இருக்க போகிறோம் என்பதல்ல, காதலி நினைத்தால் தன் காதலனோடு சுக வாழ்வை அனுபவிக்கப் போறோம் என்றுதான் அவன் நினைத்திருப்பான். ஆனால் சூட்சுமம் விளையாடியது. நல்ல காதலுக்கு அடையாளம் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்பதைப் போல பாரதிக்கு நல்ல காதலாகத்தான் இருந்தது. ஆனால் சரணுக்கு சனியை முடித்த காதலாக இருந்ததால் தங்கை பாரதியை அவன் கொலை செய்வதற்கான எண்ணத்தை தூண்டிவிட்டு இருவரும் படுத்தார்கள். தலையணையை அமுக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு பிரேத பரிசோதனையில் அது உடைஞ்சிருக்குன்னு சொல்லி செய்தி. ஆனால் இது எப்படின்னா, இவனே அந்த பெண்ணை காப்பாற்றுவது போல ஒரு நாடகத்தை எழுதுகிறான். நம்ம சொன்ன சேவினுடைய வரலாறு, கியூபாவை வென்றெடுத்து விட்டு பொலிவிய காடுகளில் மாண்டு போன எர்னஸ்டோ சேகுவேரா சொல்லுகிறான், தன் காதலியின் கடைசியான கரம் பிடிக்க காத்திருக்கிறேன். கருங்கடல் தீவுக்குள் என்னை சிறைப்படுத்தி விட்டாலும் சரி. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? சிச்சினா போய சேகுவேராவை பார்த்தாங்க. 18 கிலோமீட்டர் கடலில் பயணம் செய்து சிறை கொட்டடியில் இருந்த சேவை பார்த்து விட்டு சொன்னார், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதைப் போல நீ தப்பித்து வருவாய் என்று நான் கடலில் நீந்தியாவது வந்து விடுவாய் என்று கரையில் காத்திருக்கிறேன் என்று காதலன் சேவிடம் சிச்சினா சொன்னார். ஆனால் அன்றைக்கு அவர் திருமணம் செய்து 2 பெண் குழந்தைகள். தலையில் குத்தப்பட்டிருக்கிற பின் ஊசிகளை கலட்டினாள் சிச்சினா. 17 பின் ஊசிகள் எண்ணப்பட்டது. சின்ன சன்னலுக்கிடையில் கம்பி வெளிச்சத்திற்கிடையே கை நீட்டி பின் ஊசிகளை சேவிடம் கொடுத்தார். எதற்கு என்று கேட்டார். இதுதான் உனக்கு ஆயுதம். எப்படியாவது நீ தப்பித்து வருவாய் என்கிற நம்பிக்கையில் நான் கருங்கடலின் ஓரத்தில் காத்திருக்கிறேன் என்று சிச்சினா சொன்னார். 17 பின் ஊசிகளை எடுத்து சுவற்றை ஓட்டை போட்டு 6 மாத காலம் சிச்சினாவை காக்க வைத்திருந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஓட்டையின் வழியாக 18 கிலோமீட்டர் கடலிலேயே நீந்தி தப்பித்த வரலாறு இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பெண்ணால் தப்பிக்க முடியலையே. நல்ல வார்த்தை. சிச்சினா சரியாக இருந்தார், அதேபோல் சேவும் சரியாக இருந்தார். தன் மனைவி ஹில்டிடா காடியா காத்திருக்கிறாள் என்று அவர் ஒரு நாளும் கனவில் நினைக்கவில்லை. அந்த நாட்டின் கலாச்சாரத்தின்படி எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில். ஆனால் காதலித்த காதலியை ஒரு நாளும் கைவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த கில்டிடா காடியை வேண்டுமானால் உதறினாரை ஒழிய சிச்சினாவை ஒரு நாளும் உதறவில்லை. ஆனால் இங்கே நடந்தது வித்தியாசம். மனைவியை விட முடியாது, காதலியை துறப்பேன் என்கிற இடத்திற்குத்தான் சரண் வந்தான். வந்ததற்கு பிறகு முடிவெடுத்து படுகொலை செய்கிறான் என்றால் அந்த காதல் பொய்யானதில்லை. இது ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இன்னைக்கு விசாரணை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் சிசிடிவி காட்சிகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. இந்த கொலைக்கு பின்னால் இன்னொருவர் இருக்கிறார் என்பதையும் சிசிடிவி மூலமாக காவல்துறை அறிந்து வைத்திருக்கிறது. அது எஃப்ஐஆர் வரும்போது, காப்பி போடும்போது அது நிச்சயமாக அதை பதிவு செய்வாங்க. அந்த காட்சியும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க. இப்போ இந்த படுகொலை முடிஞ்சிருச்சு. காப்பாற்றுவது போல ஒரு நாடகம் நடித்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். இங்கே ஏற்கனவே பாரதியினுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் அந்த மருத்துவமனையில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார். உறவினர்கள் அங்கே காத்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய குடும்பம். இவர் டெல்லி ஆறுமுகம் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக அந்த பகுதியில் வாழ்ந்ததால், உற்றார் உறவினர்கள் அதிகமாக இருப்பதால், பார்த்து கொள்வதற்கு ஆட்கள் அடிக்கடி வந்து போவதால், தாயாரை பார்ப்பது அறியாமலேயே கூட பாரதி காதலனோடு திரிந்தாள் என்றார். ஒரு தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தாய்க்கும் பக்கத்துல இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப தாயை விட காதலனை நம்பி இருந்தார். காதலர்கள் ஜெயித்தார்களா? ஜெயிக்கவே இல்லை. காதல் ஜெயித்ததா? ஜெயிக்கல. அப்ப எதுக்கு காதல் என்கிற கேள்வி இருக்கிறது. ஒண்ணு காதல் ஜெயிக்கணும், இல்லை காதலர்கள் ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் 34 நடந்திருக்கிறது. உண்மையான காதல். இந்த ஆட்சியில் 4.5 ஆண்டு காலத்தில் இத்தனை காதலர்களை வெட்டி வீழ்த்திருக்கிறது சாதி. ஆனா இங்க எதுவுமே தடை இல்லை. காதலனே சார் இது. அப்பயே அந்த நபர் இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, அதை உண்மையை சொல்லியிருக்கணும். இங்க பாப்பா, நான் திருமணம் ஆகி 2 குழந்தை இருக்கணும். ஆனால்
அவனுக்குள்ளும் ஒரு ஈர்ப்பு அந்த பாரதி மேல் இருந்ததால் அந்த காதலை வெளிப்படுத்தி கொண்டானே தவிர மனைவியை வெளிப்படுத்தவில்லை. பணத்திற்காகவும் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா 10 சவரன் ஏன் ஒரு- தங்க காப்புன்றது இப்போ நிலைமைக்கு இல்ல, அந்த இன்னொரு பெரிய செய்தி, காசா இவன் ஒரு பார்க்கப்படுது. சிஓவா வேலை செய்யறவன், ஒரு பெரிய மருத்துவமனையில் அவனுக்கு போதிய சம்பளம் வந்துகிட்டு இருக்கும். பாரதி தான் அந்த காதலை தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்கத்தை தானமாக கொடுத்தான். இதோ பாரியாண்ட பரம்புமலை நடந்த நிகழ்வை போல முல்லைக்கொடி வளர்கிறதே என்பதற்காக தங்கத்தேரையே தானமாக கொடுத்த கடையேழு பாரி. வளர்களில் ஒருவன் பாரி. அவன் முல்லைக்கொடியை காதலித்தான், தங்கத்தை காதலிக்கவில்லை. ஆனால் இங்கே அவன் தங்கத்தை காதலிக்கிறான், பாரதியை காதலிக்கவில்லை. அதான் பிரச்சனை. பாரதியை அவன் காதலித்திருந்தான் என்றால் கொலை செய்திருக்க மாட்டான். நீங்க கேட்டது சரியான கேள்வி. பணத்திற்காக, பொருளுக்காக, தங்கத்திற்காக இருக்கலாம். ஆனா அவனுடைய தேவை தங்கத்தை விட்டிருக்கிறான் என்றால் தன் காதலி தன் மீது அளவு கடந்த மரியாதையும் மதிப்பும் அன்பும் பாசமும் வைத்திருப்பதால் தங்கத்தை விட்டுவிட்டாலும் இன்னொரு தங்கத்தை அவள் செய்து கொடுப்பாள் என்கிற பெருத்த கனவோடு அவன் இருந்திருப்பான். கேட்க மாட்டான் நினைச்சிட்டான். ஆனால் 10 பவுன்கிறது இன்னைக்கு என்ன? 8 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை தானமாக கொடுத்திருக்கிறாள் பாரதி என்றால் அந்த காதலை இவனால் தக்க வைக்க முடியவில்லை என்றால் இவன் காதலன் கிடையாது, காமவெறியன். மனைவியிடம் கிடைக்காததை காதலியிடம் பெற்றுக்கொண்டவன். ஏமாற்றிய மனைவியை எப்படி சமாளிப்பது என்று பாரதியையும் ஏமாற்றியவன். ஆக இவன் காதலனும் அல்ல, ஏமாற்றுபவனாக இருந்திருக்கிறான், துரோகம் செய்யக்கூடியவன். முதல்ல அதைத்தான் நம்ம பார்க்கணும். உன்னை நம்பி வந்த ஒரு காதலியை, மனைவியே இருக்கட்டும், சட்டத்திற்கு புறம்பானதுதான், ஆனால் உன்னை நம்பி வந்த காதலியை நீ பொய் சொல்லியதால் நம்பியத வந்த வினை இது. நீ உண்மை சொல்லியிருந்தானா அன்னைக்கே போயிடும். ஆனால் பாரதி எடுத்த நிலைப்பாடு என்னைக்காவது இவனை கணவனாக அடைய வேண்டும், காதலனாகவே வாழ்வில் இருந்துவிட்டு போனால் எதுவும் மிச்சம் இருக்காது என்று கருதிய பாரதி இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். வந்த மருத்துவமனையில தாய்க்கு ஒரு பக்கம் சிகிச்சை, மகளுக்கு ஒரு பக்கம் சிகிச்சைன்னு மக்கள் நம்பினார்கள். ஆனால் இறந்தே போய்விட்டால் பாரதி என்று எவரும் எதிர்பார்க்காத சூழலில் மருத்துவமனையில் அவர் பிணமாக கிடந்த காட்சி. உற்றார் உறவினர்களும் கத்தி கதறி. அங்கே நடந்த ஒரு கோர தாண்டவ நிகழ்வு கொடும் கோன்மையானது. கைது செய்யப்பட்டிருக்கிறான் காதலன். விசாரிக்கிற போதுதான் தெரிந்தது உண்மையிலேயே பாரதியை அவன் படுகொலை செய்திருக்கிறான் என்று. நம் பாரதியை பார்த்திருக்கிறோம். அவனுடைய மரணம் கூட யானையின் மூலமாக வந்தது என்று வரலாறு சொல்கிறது. எந்த யானையை நம்பி நின்றானோ பாரதி, அதே பாரதியை அந்த யானை எப்படி மிதித்து கொன்றதோ அதை போல இன்றைக்கு இந்த பாரதியும் ஒரு யானையிடம் சிக்கியது. அந்த யானையை அவனை கொன்றொழித்தது என்றால் வரலாற்றின் சாபமாக காதல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பெரியது. காதலுக்காக சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த நட்சத்திரத்தை விட பெரியது. இந்த காதலில் யாருடைய கண்ணீர் நட்சத்திரத்தை விட பெரியது என்று அலசி ஆராயக்கூடிய சூழலில் நாம் காத்திருக்கிறோம். காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உரிய நீதியை இந்த வழக்கிலே பெற்றுத்தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அனாதையாக்கப்பட்டது பாரதி அல்ல, அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும். அவருடைய வாழ்வு இன்றைக்கு நிர்கதியாய் நிற்பதை நாம் பார்க்கிற போது ஒருவன் செய்த பிழையால் மட்டுமல்ல, ஒரு உண்மையான காதல் உலகத்தை அழிக்கும் என்பதை போல ஒரு குடும்பத்தை அழித்திருக்கிறது. இதுவரை இந்த கேஸ் பத்தி நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணீங்க சார். நன்றி. நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.